அமெரிக்காவினுடைய பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் பெருமளவு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இந்த போக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னவாக இருக்கும் என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பங்குச்சந்தை ஆலோசகரும் பயிற்சியாளருமான திரு PR சுந்தர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு முறை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பங்குச்சந்தை மாற்றம் என்பது இந்தியாவு மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளையும் கூட மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. இந்த பாதிப்பு தற்காலிகமானதா நிரந்தரமானதா? இந்த பாதிப்பு தற்காலிகமானதா நிரந்தரமானதான்றதை இப்போ நம்மளால சொல்ல முடியாது. ட்ரம்ப் பிடிவாதமா இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா இந்த இந்த வீழ்ச்சி தொடர்ந்து இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவர் செஞ்ச தவறை உணர்வார். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பொருட்கள் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு நீங்கள் வரியை ரொம்ப அதிகமாக வச்சிங்கனால் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க சொந்த பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருமே ஒரு பொருள் தயாரிக்கும் போது ஒரு 100 ரூபாய்க்கு தயாரித்து 110 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு 50 ரூபாய் டேக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அப்போது அவங்க 100 ரூபாய்க்கு தயாரிச்சுட்டு 50 ரூபா உங்களுக்கு டேக்ஸ் கொடுத்துட்டு 110 ரூபாய்க்கு விற்க முடியும். அவங்க 160 ரூபான்னு விற்பாங்க. அப்போ என்ன ஆகும், அமெரிக்காவில் 110 ரூபாய்க்கு விற்கிற பொருட்கள் எல்லாம் 160 ரூபான்னு ஆகும். ஸோ இதனால் அவங்க விலைவாசி கண்டமேனிக்கு ஏறும். ஏற்கனவே 2022 அங்கே விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போய் இதனால் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகி ஒரு 2 வருஷமாக போராடி இப்போ தான் அங்கே ஒரு விலைவாசி ஏற்றன்றது கொஞ்சம் கட்டுக்குள்ளார வந்திருக்கு. இப்போ இவர் மற்ற நாடுகளுக்கு கெடுதல் செய்யறதா நினச்சி இவர் செய்கிறது எல்லாமே இவருடைய சொந்த நாட்டு மக்களுக்காக தான் இவர் கெடுதல் பண்ணுறாரு. ஒரே ஷார்ட்டில் 25% 50% பொருட்களோட விலை ஏறினா நடுத்தர மக்கள் எங்கே போய் வாங்குவாங்க, எப்படி அவங்க சமாளிப்பாங்க? இதுக்காக இப்போ அமெரிக்காவிலேயே நிறைய இடங்களில் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக. ஸோ பார்ப்போம் ட்ரம்ப் எந்த அளவுக்கு நிலைமையை உணர்ந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ட்ரம்ப் உணர்ந்து செயல்படுவார். அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அடுத்த அதிபர் வர வரைக்கும். இதை ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், பரஸ்பர வரி அப்படிங்கிறாங்க. நீங்க பல தருணங்கள்ல பேசும்போது இது ஒரு ரிட்டாலியேஷன், கிட்டத்தட்ட பழிக்கு பழி அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விதமா இதை சொல்றீங்க. எந்தெந்த நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது? இந்தியாவுக்கான பாதிப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கு? இதனுடைய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற நாடுகள் குறிப்பாக சைனாலாம் நம்ம நாட்டை விட அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சைனாவுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 54% அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வரி விதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாங்காங் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 10% இறங்கியிருந்தது. நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு 4% தான் இறங்கியிருக்கு. இதோட நேரடியான தாக்கம் அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஆனால் இந்த ட்ரம்ப் பண்ணுற காரணங்களால் உலகமே பொருளாதார பின்னடைவை நோக்கி போகும். குறிப்பாக அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சி அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி குறைஞ்சிரும். அதனால் பொருட்களை வாங்கிறது ரொம்ப 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 குறையும். அதனால் பொருட்கள் அதிகமாக விற்காது. ஸோ அந்த இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலு, சிமெண்ட்டு, காப்பரு, குரூடு எல்லாத்துக்குமே அது பொருந்தும். இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கடந்த 3 நாட்களில் குரூட் ஆயில், கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 18% இறங்கியிருக்கு. ஸோ நாம் இந்தியா அதிகபட்சமாக குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு இது ஒரு சாதகமான விஷயங்கள். நம்முடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனால் நம்முடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட 70% அமெரிக்காவுக்கு தான். பட் இருந்தாலும் அது டோட்டல் அமௌண்ட் அதிகம் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக உலகம் பொருளாதாரம் பின்னடைவை நோக்கும் போது நமக்கு சில அனுகூலங்கள் இருக்குது. அதனால் நம்முடைய டேமேஜ் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய டேமேஜ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம நாட்டுக்கான அனுகூலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா நீங்க குறிப்பிட்ட ஸ்டீல் மாதிரியான உலோகத்துறை மாதிரியான விஷயங்கள்ல ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது இந்தியர்களுக்கு ஓரளவுக்கு அதுல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது உண்மைதானா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பொருட்களுடைய விலைவாசி ஏறும்போது மக்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிரும். வாங்கும் திறன் குறையும் போது அவங்களால அதிகமாக விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த நேரத்தில் ஒரு 25% டேக்ஸ், 50% டேக்ஸ்னு அதில் விலையை ஏற்றும் போது இன்னுமே வாங்கும் சக்தி குறைஞ்சிரும்.
இப்போ வாங்கும் சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னும்போது விற்கிறவங்களால வந்து விற்க முடியாது. ஸோ எவ்வளோ தயாரிக்கிறாங்களோ அந்த அளவு விற்க முடியாது. அதனால தான் வந்து கடந்த சில தினங்களாக உலோகங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இறங்கி இருக்குது. காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வெள்ளிக்கிழமை 7% இறங்கி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடக்கும்போது எல்லா நாட்டுக்குமே அது பாதிப்பு தான் இருக்குமே தவிர எந்த நாட்டுக்குமே இது இருக்காது. ஒன்று சொல்லலாம், நமக்கு இருக்கிற பாதிப்பு சைனா விட இருக்கிற பாதிப்போட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த அளவில் தான் நம்ம ஒப்பிட்டு பேச முடியுமே தவிர எதுக்குமே லாபம் அப்படின்னு இருக்காது கண்டிப்பாக. பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா அது ஆப்வியஸா கொண்டு போய் ரெசிஷன்ல கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம். அது அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் அது பாதிக்கும். குறிப்பா இந்திய பணியாளர்களையும் அது பாதிக்குமா? கண்டிப்பாக. இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா ஒரு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து மைனஸில் போகணும். 2 குவார்ட்டர் வந்து மைனஸ் போச்சுன்னா அது வந்து எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அமெரிக்காவில் எக்கனாமிக் ரிசெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் 60% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சால் நம்மளே என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம வெளிநாட்டில் நம்ம இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். நம்ம நாட்டு பொருளாதாரம் ரொம்ப மோசமாயிடுச்சுனாக்கா அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கணுமே, அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களை திருப்பி அனுப்பிடலாமா அப்படின்ற அளவில் அமெரிக்காவில் வேலை செய்கிற இந்தியர்களுக்கும் ஒரு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பா இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி அல்லது துறை சார்ந்ததுல இவ்வளவு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சாதாரண மக்களினுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, தங்கம் விலையில மாற்றம் வருமா? தொடர்ச்சியா ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய தங்கம் விலை குறையுமா? இது இன்னும் உச்சத்தை தொடுமா? அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அப்படியே ஏதோ குறைஞ்சாலும் ஏதோ ஒரு சில சதவீதங்கள் குறையலாம். அந்த கச்சா எண்ணெய் வந்து 18% குறைஞ்சிது, உலோகங்கள்லாம் 8% அந்த மாதிரிலாம் குறையாது. ஸோ எதனால் குறையாதுன்னா, ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது ஒரு என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல நம்ம பணத்தை வச்சா நமக்கு சேஃப்டி இருக்கும். ஸோ பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிங்கன்னா லாஸ் ஆகுது, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாலும் லாஸ் ஆகும். அப்படின்னும் போது அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அதாவது சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ பொருளாதாரம் வந்து எப்போல்லாம் வந்து வீழ்ச்சியில் இருக்கோ அப்போல்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது சேஃப்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சரித்திரமே என்ன சொல்லுதுன்னா, எப்போல்லாம் உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறி தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ், அது வந்து உலகம் முழுக்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா 2008 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறிச்சு. அதே போல் கரோனா வைரஸ் வந்தது, அப்போ உலக பொருளாதாரங்கள்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, அப்போ தங்கம் விலை வந்து நல்லா ஏறிச்சு. ஸோ எப்போல்லாம் உலக பொருளாதாரம் மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறுமே தவிர இறங்காது. ஆனால் நான் இது சொல்கிறேன்றதுனால இன்னிலிருந்து தினமுமா ஏறுமே அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நடுவில் ஏதாவது கொஞ்சம் சில காரணங்களால் ஒரு கொஞ்சம் 2% 3% இறங்கலாம். அப்படி இறங்கினாலுமே அது திரும்ப வந்து மேலே தான் போகும். பொருளாதார சிக்கல் இப்போ ஒருவேளை வந்து ட்ரம்ப் வந்து அவருடைய கொள்கைகளை மாற்றி, இல்லை நான் சமாதானமாக போகிறேன், நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு எதனா வந்து, ஸோ உலக பொருளாதார சூழ்நிலைகள் மாறி, இல்லை இதுக்கு மேலே வந்து இப்போ எக்கனாமிக் ரிசெஷன்லாம் வராது, பொருளாதார பின்னடைவுலாம் வராது, எல்லாம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னா அப்போ தங்கத்தோட விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு பொருளாதாரம் சிறந்த நிலையில் இருக்கும்போது தங்கம் விலை ஏறாது. பொருளாதாரம் எப்போல்லாம் பிரச்சனையில் இருக்கோ அப்போ தங்கம் விலை ஏறும். நான் சொல்கிறது வந்து உலக பொருளாதாரம், இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. நீங்க குறிப்பிட்டது போல 2008 2020 21 கொரோனா காலகட்டம் மீண்டும் 2025 திரும்புமா அப்படிங்கிறது தான் முதலீட்டாளர்களினுடைய மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா. இப்போ ஒரு அமெரிக்க பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இந்த கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்கு. இது மாதிரி வந்து அங்கே வந்து கடந்த ஒரு 30-40 வருஷத்தில் இதுதான் மூன்றாவது தடவை. முதல் தடவை லீமன் பிரதர் கொலாப்ஸும் போதும், 2வது தடவை வந்து கரோனா வைரஸும் போதும், இப்போ 3வது தடவை இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி கடந்த 30 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கடந்த 30 ஆண்டு காலத்தில் இது 3 தடவை தான் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ கரோனா வைரஸ் லீமன் பிரதர் கொலாப்ஸும் போது நடந்தது தான் இப்போ நடக்குது அப்படின்னும் போது இப்போ இருக்கிற ஆபத்தும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம கருத்தில் வச்சுக்கலாம். மிக குறிப்பா முதலீட்டாளர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், எந்த துறை சார்ந்த பங்குகள்ல தங்களுடைய முதலீடுகளை செலுத்தலாம்? பொதுவாங்க ஒரு
பங்குச்சந்தைகள் வந்து வீழ்ச்சியில் இருக்கும்போது டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பங்குகளை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா டிஃபென்சிவ் செக்டர்ஸ், சைக்ளிக்கல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சைக்ளிக்கல்ஸ்னால் பொருளாதாரம்லாம் நல்லா இருக்கும்போது, ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது எந்தெந்த பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அதெல்லாம் வந்து சைக்ளிக்கல்ஸ். ஒரு உதாரணத்துக்கு பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ உங்கள் சேனலுக்கு நல்ல வருமானம் வருது, அப்போ உங்களுக்கு நிறைய போனஸ் கொடுக்குறாங்க, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க, அப்போ சினிமாவுக்கு போகலான்னுவீங்க. அப்போ சினிமா துறை வந்து சைக்ளிக்கல்ஸு. ஒரு வீடு கட்டுவீங்க, ஸ்டீல் வாங்குவீங்க, சிமெண்ட் வாங்குவீங்க, பெயிண்ட் வாங்குவீங்க, ஸோ அதெல்லாம் சைக்ளிக்கல்ஸு. ஒரு கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, அதெல்லாம் சைக்ளிக்கல்ஸு. ஸோ இந்த சைக்ளிக்கல்ஸ் வந்து எப்போ நல்லா இருக்குன்னா பங்குச்சந்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும்போது. இப்போ பொருளாதாரம் பிரச்சனை நோக்கி போகும்போது பங்குச்சந்தைகள் கொஞ்சம் வீழ்ச்சியில் இருக்கும். அப்போ என்னாகும், நிறுவனங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது, பிரச்சனைகள் எதிர்நோக்கும், உங்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் சம்பளத்தை குறைப்பாங்க. ஸோ உங்களுக்கு சம்பளத்தை குறைக்கிறாங்க, போனஸ் குறையுது அப்படின்னும் போது நீங்கள் கார் வாங்க மாட்டீங்க, பைக் வாங்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு தானே ஆகணும். மருந்து உடம்பு சரியில்லைன்னா மருந்து மாத்திரை வாங்கி தானே ஆகணும். ஸோ இந்த உணவுத்துறை, இந்த மருந்துத்துறை, இதெல்லாம் வந்து டிஃபென்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது, ஐடி துறை, அதுவும் டிஃபென்சிவ்ஸ்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஐடி துறை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கிற ஐடி துறை வந்து பெரும்பாலும் அமெரிக்கா கூட தான் வர்த்தகம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவிலேருந்து தான் பிரச்சனை வருது அப்படின்றதுனால ஐடி துறை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த மருந்துத்துறை, அதாவது பார்மசூட்டிக்கல் சொல்லுவாங்க, உணவுத்துறை, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபென்சிவ்ஸில் இருக்கணும். பங்குச்சந்தைகள் பொருளாதாரமாக மேலே இருக்கும்போது சைக்ளிக்கல்ஸ்க்கு மாறிடணும். மிக குறிப்பா உற்பத்தி துறையில அமெரிக்காவினுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது அமெரிக்க நிறுவனங்கள் வெவ்வேறு நாடுகள்ல தங்களை கால் பதிக்கிறது அப்படிங்கிறது. மிக குறிப்பா இந்தியாவில் டெஸ்லா மாதிரியான நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்திக்காக வரப்போறாங்க. ஸோ இந்த இப்போதைய பொருளாதார சூழல் அந்த அமெரிக்க நிறுவனங்கள் இங்க வர்றது அப்படிங்கறத நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, இது ரெண்டுமே வந்து ஒரு என்ன சொல்றது, டிஸ்கனெக்டட். இது அவர் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வெளிநாட்டில் பொருளை தயாரித்து நீங்கள் அமெரிக்காக்குள்ளே விற்கிறீங்க, அதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுது, அதனால் நீங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கிறது எங்கள் நாட்டிலே தயாரித்து எங்கள் நாட்டிலே விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் டெஸ்லா சொன்னீங்க, டெஸ்லா வந்து இந்தியா வர்றது வந்து இப்போ டெஸ்லா ஆல்ரெடி இந்த சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ சைனாவில் தயாரித்து அதை அமெரிக்காவில் விற்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சைனாவில் தயாரிக்காதீங்க, அமெரிக்காவில் தயாரிங்கன்ட்டு. ஆனால் அதே டெஸ்லா இந்தியாவுக்கு வர்றதுடைய நோக்கம் இங்கே தயாரித்து அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போய் விற்கிறது நோக்கம் கிடையாது, இங்கே தயாரித்து இந்தியர்களுக்கே விற்கிறதா தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு நிறுவனமும் வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ் இது பண்ணி அந்த நாட்டுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ பண்ணாக்கா அதனால் இந்த பிரச்சனை எதுவும் வராது. மற்ற நாடுகளில் ப்ரொடக்ஷன் பேஸ் வச்சு அதை வந்து அமெரிக்காவுக்கு திரும்ப ஏற்றுமதி பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் பிரச்சனை வரும். மிக குறிப்பா நிறைவா ஒரு கேள்வியா இதை நான் வச்சுக்கிறேன். சிறு முதலீட்டாளர்கள், டெய்லி பேசிஸ்ல ஷேர்ஸை டீல் பண்ற சிறு முதலீட்டாளர்கள் தான் இந்த மாதிரியான சூழல்ல பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஸோ இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது அடுத்து எத்தனை நாட்களுக்கு இது நீடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிறு முதலீட்டாளர்கள் எந்தெந்த துறைகள்ல கவனம் செலுத்தலாம்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸு, பார்மசூட்டிக்கல், இது ரெண்டுத்துலேயும் முதலீடு பண்ணலாம். ஐடி வந்து கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கித்துறை, ஸோ நம்ம இன்னும் 2-3 நாளில் வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஸோ ஆர்பிஐ பாலிசியை பார்த்துக்கின்னு வங்கித்துறையில் முதலீடு பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணலாம். மற்றபடி ஆட்டோ, மெட்டல்லு, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணணும். அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு முறை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்தநிலை என்பது இந்தியாவை மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளையும் பாதித்திருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கான பாதிப்பு என்பது ஒப்பீட்டு அளவில் குறைவாகவே இருக்கக்கூடிய நிலையில குறிப்பிட்ட துறைகளில் முதலீட்டாளர்கள் தங்கள் கவனங்களை செலுத்தி பங்குச்சந்தைகளில் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரு பி.ஆர். சுந்தர். மிக்க நன்றி சார். நன்றி.